நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 10 லட்சம் கடன் எதனால வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுலாம் அதெல்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டாம். அந்த கடன் அடைக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, டீ விற்கிறவர் 300 ரூபா அனுப்பிச்சிருக்காரு சிஎம் ஃபண்டுக்கு. அது மாதிரி நம்மளும் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்மளும் கொடுக்கலாம். யாரோ வச்சுட்டு போன கடனுக்கு, யாரோ செஞ்ச கடனுக்கு நாங்க ஏன் தரணும், நாங்க ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நான் இதை செய்ய சொல்லலை. சிஎம்க்கு நம்ம டிவிக்கு ஆதரவா இருந்து அவரை முதலமைச்சராக ஆக்கின பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கும் போது அந்த கடன் பொறுப்பை நம்ம ஏத்துக்கிற மாதிரி நிறைய பேர் 30,000, 50,000, 40,000, 5,000, 10,000, ஒருத்தர் 300 ரூபா இது மாதிரி சிஎம் ஃபண்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்ச உதவித்தொகையை நம்மளும் கொடுக்கலாம். இது யாரும் கட்டாயம் கிடையாது. இந்த கடன்ல நம்மளுக்கு உரிமை இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் தொகை 8 கோடி. ரெண்டையும் வகுத்து பார்த்தா ஒரு ஆளு மேல 1,20,000 கடன் இருக்கான். ஒருத்தர் அவர் கடன் 1,20,000 அந்த கடனை கொடுத்துட்டாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த கடனை அடைச்சிட்டா நம்மளால முடிஞ்சது 1,20,000 தான் நம்ம கடன் அடைக்கணும்னு நம்ம சொல்லல. நம்மளுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியிலேருந்து 5,000 அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுல, அந்த பணம் 5,000 நம்ம திருப்பி கொடுத்தாலே போதும். நம்ம ஒரு நாள் சம்பளமோ, 10 நாள் சம்பளமோ, ஒரு மாசம் சம்பளமோ அப்படியே அந்த ஃபண்டுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டா அந்த நம்ம அனுப்பி விடுற பணத்தை வச்சு அவங்க கடன் அடைக்க போறதில்ல. அவங்க அதுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்களே, அது ஏதாவது உதவித்தொகையா போய் சேரும். நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்னா இதுதான் செய்ய முடியும். தயவு செய்து உங்களால முடிஞ்ச தொகையை சிஎம் ஃபண்டுக்கு அனுப்புங்க. நாங்களும் அனுப்ப ரெடியா இருக்கிறோம். நானும் என் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம செய்ய முடியாது. இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல நம்மளும் அனுப்பலாம்னு சொல்லி நாங்க பிளான் போட்டு வச்சிருக்கோம். நாங்களும் அனுப்பின பிறகு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாங்க வீடியோல போடுறோம். தயவு செய்து உங்களால முடிஞ்ச உதவித்தொகையை சிஎம் ஃபண்டுக்கு அனுப்புங்க. முடிஞ்சவங்க செய்யுங்க. அடுத்தவங்க செஞ்ச கடனை, அடுத்தவங்க செஞ்ச பழிப்பாவை நம்ம ஏத்துக்கணும்னு கிடையாது. நம்ம ஏத்துக்கலாம். எது வேணாலும் நம்ம மனசு வச்சா எதையுமே நம்ம செய்யலாம். மனசு வச்சு மக்கள் மனசு வச்சு ஆட்சியே மாத்தலையா, அது மாதிரி இந்த கடனை அடைக்க நம்மளால முடிஞ்ச தொகையை நீங்க கொடுக்கலாம். எங்க சார்பெல்லாம் நாங்க கொடுக்குறோம். அதை கொடுக்கறத நாங்க வீடியோவா போடுறோம். தயவு செய்து நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவித்தொகை. ஆனா ஒரு டீ விற்கிறவரு அவருக்கு டெய்லி வருமானமே 500 ரூபாயோ 400 ரூபா தானே. அதுல 300 ரூபா கொடுத்துருக்கேன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு நம்மளும் அந்த கட்சியில இருக்கும் போது அனுபவிச்சிருக்கோம்ல. அவங்க செஞ்சாங்களோ செய்யலையோ, நல்லது கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு இருந்துச்சுல, அவங்க அதை செஞ்சாங்களே. அதனால அந்த பணத்தை கூட நம்ம கொடுக்க நம்ம முன் வர வேணும். நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், எப்படி உதவி பண்ண முடியும்னு நம்ம அண்ணனுக்கு, நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம தான் ஆதரவா இருக்கணும். ஆதரவா இருக்கிறவங்க இருங்க. தயவு செய்து யாரையும் கட்டாயப்படுத்தலை.